வணக்கம் நண்பர்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. இன்னைக்கு காலையில் பேப்பர் கையில் வாங்கி பார்த்த உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை வேற ஏதாவது அந்நிய தேசத்தில் சுவிட்சர்லாந்து மாதிரி எங்கேயாவது இருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜும் லாஸ்ட் பேஜும் முழு பக்க விளம்பரம் தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. தமிழ் நாளிதழ்களே ஆகட்டும், ஆங்கில நாளிதழ் ரெண்டுமே கொடுத்துட்டு அதில் நாங்கள் பயங்கரமான வளர்ச்சியில் இருக்கோம், எங்களை மாதிரி வளர்ச்சி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தம்பட்ட அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ள பார்த்தா ஊதியம் கேட்டும் ஊதிய உயர்வு கேட்டும் பெரும்பாலான இடங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சொல்லிட்டு கோடி கோடியாக கொடுத்து ஒரு விளம்பரம், உள்ள அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ இல்லை வேறு துறை சார்ந்தவர்களோ எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்து கொடுங்க, இல்லை ஊதியம் கொடுங்க, இல்லை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. இது இந்த அரசு விளம்பரத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வேல்ஸ் மீடியா தமிழின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். 2026, 2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வறுமையை ஒழிப்பதற்கான இறுதி போரை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைகூவலை விடுத்திருக்கார். அப்படின்னா இந்த 4.25 ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்பதற்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றுதான் இதற்கு அர்த்தம். அப்புறம் எதற்காக நாங்கள் திராவிட மாடல், வளர்ச்சி மாடல், எங்களுடைய வளர்ச்சி இந்தியாவோட கிடையாது, நாங்கள் வெளிநாடுகளோட தான் ஒப்பிட்டு பேசுகிறோம், என்னென்ன பேச்சு வாயில் வந்ததெல்லாம் பேசியிருந்தீங்களே, இப்போ வறுமையை ஒழிப்பதற்கான இறுதி போர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 4.25 ஆண்டுகளாக கிழித்தது என்ன? சரி, இப்போ இந்த பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு அப்படின்னா சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மொத்த பட்ஜெட் 4.62 லட்சம் கோடி, வரவு 3.46 லட்சம் கோடி, நிதி பற்றாக்குறை 82,253 கோடி, கடன் சுமை நல்லா கவனிச்சுக்கோங்க, கடன் சுமை 7.8 லட்சம் கோடிக்கு மேல். இதுதான் திமுக அரசு கடைசியாக தாக்கல் செய்துள்ள அல்லது இனிமேல் தாக்கல் செய்ய போவதில்லை என்று நினைப்போடு தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை. சரி, இப்போ 7.8 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கு அப்படின்னும் போது நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்கள் ஜிடிபி இரட்டை இலக்கத்தில் இருக்கிறது, நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவோட போட்டி போடவில்லை, நாங்கள் வெளிநாட்டோட போட்டி போடுகிறோம், வெல்வோம் ஒன்றாக இப்படிலாம் போட்டு 2 பக்கங்களுக்கு பல்வேறு நாளிதழ்களில், தமிழ் ஆங்கிலம் என பல்வேறு நாளிதழ்களில் நீங்கள் கோடிகளை கொட்டி, மக்கள் பணத்தில் கோடிகளை கொட்டி விளம்பரம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ இவ்வளோ கடன் இருக்கும்போது நீங்கள் என்ன இதுக்கு விளம்பரம் கொடுத்தீங்க? இப்போ நீங்கள் விளம்பரம் கொடுத்துருக்காங்கல்ல, தமிழ்நாடு அரசு விளம்பரம் 2 பக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு நாளிதழ்கள்லையும், அதுக்கு தோராயமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை பார்ப்போம் வாங்க. ஒரு தேசிய நாளிதழோட தமிழ்நாடு எடிஷனில் மட்டும் ஒரு பக்க விளம்பரத்துக்கு 15 to 20 லட்சம் ரூபாய் கட்டணமாக விதிக்கப்படுகிறது. இப்போ 2 பக்கம் பல நாளிதழ்கள் பல மொழிகளில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இதுக்கும் 5 to 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். இப்போ ஒரு நாளைக்கே 5 to 10 கோடி அப்படின்னு சொன்னால், இப்போ வாரத்துக்கு 2 முறை இவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 40 to 80 கோடி ரூபாய் ஒரு வாரத்திற்கு இவர்கள் விளம்பரத்திற்காக செலவு செய்கிறார்கள். யார் வீட்டு பணம்? அதாவது முரசொலி அறக்கட்டளையில் இருந்தோ, திமுக அறக்கட்டளையில் இருந்தோ, இல்லை இவங்க பல்வேறு அறக்கட்டளை வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்துலாம் எடுத்து செலவு பண்ணல. உங்கள் வரி பணம், என் வரி பணம், உங்கள் அப்பா வரி பணம், உங்கள் அக்கா வரி பணம், உங்கள் அத்தை வரி பணம், உங்கள் மாமா வரி பணம், இப்படி நம்மளோட வரி பணத்தை எடுத்து ஒரு வாரத்துக்கு 40 to 80 கோடி ரூபாய்க்கு இவர்கள் விளம்பரம் கொடுக்கிறார்கள் என்றால் மக்களை எவ்வளோ முட்டாள் நினைச்சிருப்பாங்க. தமிழ்நாடு நிதித்துறை எதற்கெடுத்தாலும் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த விளம்பரத்துக்கு கொடுப்பதற்கு மட்டும் பணம் எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு என்ன ஹிந்துவும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும், தினமலரும், இந்து தமிழும் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் போடுறாங்களே? எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? மக்கள் வரி பணம் தானே. மக்களோட வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் பில்டிங் பண்ணிக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்.
ஆமாங்க, எங்கள் வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் ஏங்க செலவு பண்ணி உங்கள் இமேஜை பில்டு பண்ணிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ட்லேருந்து கொடுங்க, உங்கள் கட்சியிலேருந்து கொடுங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. யார் உங்களை கேள்வி கேட்க போகிறா? கேள்வி கேட்கறது ஆளே கிடையாது உங்களை. இப்போ போராட்ட காலத்தில் எடுத்தீங்கன்னா அரசு துறையை சேர்ந்த பல்வேறு ஊழியர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு அவர்கள் கேட்கும் தொகையை கொடுக்க நிதி இல்லை. ஆனால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புகைப்படத்தை போட்டு வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் இணைவோம் அப்படின்னு ஏதாவது பேர்லாம் போட்டு, நீங்கள் தான் பேர் வைக்கிறதுல வந்து கிங்காச்சே, அந்த மாதிரிலாம் இப்போ விளம்பரத்தை போட்டு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அது நிர்வாகத்தை நடத்துபவர்கள் தான் அரசு ஊழியர்கள். இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று கூறிவிட்டு எப்படி உங்களுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பதற்கு மட்டும் பணம் வருகிறது? இன்னைக்கு இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்றாரு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வறுமையை ஒழிப்பதற்கான இறுதி போரை நாங்கள் தொடங்கிவிட்டோம். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள் எல்லாம் பொய்யா? இதுவரை நீங்கள் சொன்ன, அதாவது நாங்கள் வந்து விளம்பர மாடல் அரசு, நாங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்காம, நாங்கள் விளம்பர மாடல் அரசு அல்ல, நாங்கள் வந்து வளர்ச்சி மாடல் அரசு, இது வந்து திராவிட மாடல் அரசு, எல்லா வளர்ச்சியும் நாங்கள் பெற்றுட்டோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களோட வந்து ஒப்பீடு வந்து இந்தியா கூட கிடையாது, வெளிநாடுகளோட தான் எங்களை நீங்கள் ஒப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வறுமையை ஒழிப்பதற்கான இறுதி போரை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று சொல்வது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இல்லையா? அப்படின்னா இப்போ இந்த 4.25 வருஷமா நீங்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளீர்கள், தொடர்ந்து பொய் சொல்லி வந்துள்ளீர்கள். திராவிட மாடல்ல வறுமையே இல்லை அப்படின்னு சொன்னா எதற்காக இந்த இறுதி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அதற்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? நான் கூட திரு தங்கம் தென்னரசு வந்து மிகப்பெரிய அறிவாளி, அவர் வந்து நிதியமைச்சராக நல்லா வந்து கையாளுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தது அத்தனையும் பொய் என்றாகிவிட்டது. ஏன்னா கடன் மேல கடனை வாரி குவிக்கிறாரு. அவருக்கு நிர்வாகம் தெரியவில்லையா, அல்லது அவர் இஷ்டப்படி அவரை பணி செய்ய விடவில்லையா? இது ஏதோ ஒண்ணுதான் அந்த பிரச்சனை காரணமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமை வந்து இந்த அளவுக்கு மோசமாக, தமிழ்நாடு வந்து ஒரு தலைகுனிவை சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கு திரு தங்கம் தென்னரசும் ஒரு காரணம் என்பதை மறுக்கவே முடியாது. இப்ப தமிழ்நாட்டோட வந்து கடன் நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வேணாமா? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த போது மொத்த கடன் வந்து 5.8 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு எவ்வளோ கடன் அப்படின்னு சொன்னால் 8.87 லட்சம் கோடி ரூபாய் அவங்க இருந்துன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொன்னது தான். அது கவர்மெண்ட் டேட்டா தான். இருக்கிற இடைக்கால வந்து பட்ஜெட்டில் தமிழக அரசு சொல்லியிருக்கிற கடன் சுமை எவ்வளோ தெரியுமா? 10.71 லட்சம் கோடி ரூபாய். மீண்டும் சொல்கிறேன், தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ள இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் கடன் சுமை வந்து 10.7 லட்சம் கோடி ரூபாய். கேட்டிங்களா மக்களே? 10.7 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடனை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. இதை வந்து இப்போ அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த கடனையும் அடைக்கணும், மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்தணும். அதாவது என்னன்னா, எங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு போகிறோம், நாங்கள் திருப்பி வரமாட்டோம்னு எங்களுக்கு தெரியும், பின்னால் வர்ற அரசு வந்து அவஸ்தப்பட்டமே, அதிமுக அரசு அவஸ்தப்பட போகிறாங்க, பரட்டமே அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் இவர்கள் வாரி சுருட்டி கொள்வதற்காக இந்த அளவுக்கு 10.7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இது எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்க முடியும்? அது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், கடந்த ஆண்டு, அதாவது 2025-26 நிதியாண்டில் அந்த ஒரே ஆண்டில் தமிழக அரசு வாங்கிய கடன் வந்து 1.87 லட்சம் கோடி ரூபாய். ஒரே வருஷத்துலங்க 365 நாட்களில் 1.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா 504 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு கடந்த ஆண்டு. அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு கடனாக வாங்கி இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நிமிஷத்துக்கு தமிழக அரசு வந்து 35 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு தமிழக அரசு 21 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. ஒரு நாளைக்கு 504 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கு. இதுதான் திராவிட மாடல் நிதி மேலாண்மையா திரு தங்கம் தென்னரசு அவர்களே, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே? தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.4 லட்சம் கோடி. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டை கணக்கு பண்ணி ஒருத்தர் தலையிலையும் எவ்வளோ வந்து கடன் சுமை இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது, வடிவேல் சொல்கிற மாதிரி. இந்த 10.71 லட்சம் கோடி ரூபாயை வந்து 8.4 லட்சம் கோடி மக்கள் தொகையோட வந்து நீங்கள் கணக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தலையிலும் தலா 1.27 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் சுமை இருக்கிறது. ஒவ்வொரு தமிழன் தலையிலும் இந்த விடியா அரசு, இந்த விளம்பர மாடல் அரசு, இந்த நிர்வாக திறமையற்ற அரசு
1,27,500 ரூபாயை கடனாக வைத்துள்ளது. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடன். இதுதான் வந்து இந்த திராவிட மாடல் நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டு, நிர்வாக தோல்விக்கும் எடுத்துக்காட்டு. இதுதான், அதாவது இந்த திராவிட மாடல் அரசு, இந்த திமுக அரசு ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்து நிற்கிறது. இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சியா? இதுதான் வறுமை ஒழிப்பின் லட்சணமா? திமுக அரசு கடந்த ஒரே ஆண்டுல 1.84 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கினாலும் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 1.84 லட்சம் கோடி ரூபாயில மூலதன செலவுக்கும் மேம்பாட்டுக்கும் இந்த அரசு வந்து செலவிட்ட தொகை வந்து 51,443 கோடி ரூபாய் மட்டும்தான். வாங்கின கடன் வந்து 1.84 லட்சம் கோடி ரூபாய், செலவிட்ட தொகை வந்து 51,443 கோடி ரூபாய். இப்போ வந்து அந்த 1.84 லட்சம் கோடி ரூபாயில 51,443 ரூபாய் கழித்து விட்டால் எஞ்சி இருக்கக்கூடிய 77,233 கோடி ரூபாய் எங்கே போனது? இது வந்து ஒரு மாயாஜாலமா இருக்குல்ல. இந்த பணத்தை நீங்க விளம்பரத்துக்கு செலவிட்டீங்களா, அல்லது தேவையில்லாத திட்டங்களுக்கு செலவிட்டீங்களா, அல்லது ஊழல் முறைகளுக்கு மூலமாக வாரி சுருட்டி விட்டீர்களா? கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 77,000 கோடி ரூபாய் இந்த பணத்தில் வந்து கணக்கு வராத பணம் வந்து 77,000 சொல்ற கோடி ரூபாய். இவர்கள் என்ன பண்ணானே தெரியல. இதோடு மட்டும் நிற்கலைங்க, இந்த பட்ஜெட்டில் வந்து வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவின்யூ டெபிசிட்னு சொல்லி 48,600 சொல்ற கோடி ரூபாய் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது அரசுக்கு வர்ற வருமானத்தை விட செலவு வந்து அதிகமாகிறது. அதுதான் அந்த காமிக்கிறது. 48,600 சொல்ற கோடி ரூபாய் அப்படின்றது அரசுக்கு வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாக உள்ளது. சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, பென்ஷன் கொடுக்க பணம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இப்படி வருவாயை விட கூடுதலாக கடன் வாங்கி எப்படிங்க வளர்ச்சி அடைய முடியும்? சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு இன்னமும் வந்து கொடுக்க வேண்டிய நிதி வந்து கொடுக்கல. அதை கேட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு வந்து 90 கோடி ரூபாய் ஒதுக்குங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து 10 கோடி 20 கோடி ரூபாய் ஒதுக்கி விட்டு மீதி ஒதுக்கவே இல்லை. ஆனால் விளம்பரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடி வாரி இறைக்கிறாங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டு விளம்பரத்துக்கு மட்டும் எப்படி காசு வருது? வருவாய் பற்றாக்குறை எப்படி இந்த அளவுக்கு இருக்கு? இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிரகாரம் தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை வட்டிக்கே செலவிடுகிறது. வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கே வந்து 50,000 கோடி ரூபாய் போயிடுது. அதாவது 10 ரூபாய்க்கு வந்து 1 ரூபாய் கணக்கு தான் இந்த கணக்கு. 10 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு தமிழக அரசுனா அந்த 1 ரூபாய் வந்து வட்டியாகவே போகிறது. தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க? புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறாங்க. இது வீட்டு நிர்வாகமா இல்லை அரசு நிர்வாகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. கடன் வந்து எவரெஸ்ட் மலை மாதிரி போயிட்டு இருக்கு, வட்டி நம்ம பட்ஜெட்டே சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு, வருவாய் பற்றாக்குறை வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. ஆனால் விளம்பரத்துக்கான செலவுகள் மட்டும் கோடிகளில் செய்யப்படுகிறது. இதுதாங்க இது வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கு. எவ்வளோ கடன் இருக்கு, எவ்வளோ வட்டி கட்டுறீங்க? அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில், எந்த அகங்காரத்தில், யார் கொடுக்கும் வந்து ஒரு உத்வேகத்தில் வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி கோடிகளை கொட்டி நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மக்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், மக்கள் வரிப்பணத்தை எவ்வளவு சுரண்டுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? இல்லை நீங்கள் வந்து அப்படியே இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்தாலும் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆட்சி மாறாதா? அதை நீங்கள் வந்து அப்புறம் ஆட்சி மாறின பிறகு அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்களா? உண்மையான வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக கடன் வாங்குறதுலையா இருக்கு, இல்லை விளம்பரத்தில் இருக்கா? கண்ணை பறிக்கும் விளம்பரங்கள் மூலம் வந்து தமிழ்நாடு அரசு மக்களை ஏமாற்றி விடலாம், வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறது. இதனால் வரை அதான் செய்து வந்தது, இப்போதும் அதுதான் செய்ய நினைக்கிறது. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இனிமேலும் வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்று மாடல் விளம்பரத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றது தான் வந்து கள நிலவரமாக இருக்கிறது. விளம்பரம் வந்து வயிற்று பசியை போக்கிடுமா? அதிகபட்சம் 80-90 நாளில் தேர்தல் வந்துட போகுது. மக்கள் அப்போ வந்து நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தை நினைத்து பார்ப்பார்களா, அவர்கள் உங்கள் ஆட்சியில் பட்ட வேதனையை வலியை நினைத்து பார்த்து வாக்களிப்பார்களா? நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களோட அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குழுக்களில் இந்த வீடியோவை வந்து தயவுசெய்து பகிருங்க. உண்மை வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் வந்து வேல்ஸ் மீடியா தமிழோட உன்னதமான நோக்கம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வெற்றி நமதே.